வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று 19வது வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அவர் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் உள்கட்டமைப்பு, மின்னணு மயம், வர்த்தகம், வேலைவாய்ப்பு போன்றவை விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும், பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் 11 கோடி விவசாயிகள் பயனடைந்து வருவதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டன. அதன்படி 5 பத்ம விபூஷன், 13 பத்ம பூஷன் மற்றும் 113 பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் இந்திய தேசிய கொடியை வெற்றிகரமாக ஏற்றிய இந்தோ திபெத் எல்லை காவல் படையின் பெண்கள் பிரிவிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மிக கடுமையான நிலப்பரப்பிலும் கடும் தட்பவெப்ப சூழ்நிலையிலும் இந்த சிறப்பான சாதனையை புரிந்த பெண்கள் மலையேற்ற குழுவினருக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு, மின்னணு தொழில்நுட்பம் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று இரவு 7:30 மணிக்கு லக்னோவில் நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.